வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி தேர்தல் நாள். வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி தேர்தல் நாள். ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நாள். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் பொழுது எனக்கு நிச்சயமாக தெரியும் 40க்கு 40 ஜெயிக்க போது நாம தான். ஆனா என்னுடைய ஒரே ஆசை தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திருவண்ணாமலையில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள் ஜெயிக்க வேண்டும். செய்வீங்களா? எத்தனை வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைப்பீங்க? சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன். உங்களுக்கே தெரியும். நான் சவால் விடுறேன். நான் உங்ககிட்ட சவால் விடுறேன். குறைந்தது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணாதுரை அவர்களை ஜெயிக்க வச்சீங்கன்னா, நான் சொல்றேன், குறைந்தது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திரு அண்ணாதுரை அவர்களை ஜெயிக்க வச்சீங்கன்னா, மாசம் 2 முறை திருவண்ணாமலை தொகுதிக்கு வந்து நான் உங்களோட இருந்து உங்களுடைய பாராளுமன்றத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அனைத்து குறைக்கு போய் அனைத்து வாக்குறுதலையும் கொடுக்கணும். 4 லட்சம் கன்ஃபார்மா நிச்சயம் செய்வீங்களா? இதுதான்மா திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2019ஆம் ஆண்டு மதுரையில் வந்து வச்ச அடிக்கல் நாட்டின எய்ம்ஸ் மருத்துவமனை. இதான் மருத்துவமனை. இதை வச்சுட்டு போயிட்டாரு. இதை நான் அங்கே போகும்போது நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கல்லை தூக்கிட்டு வந்துடுறாரு, கல்லை மட்டும்தான் காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நானாவது எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லையாவது காட்டினேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க எதை காட்டினீங்க? எதை காட்டிட்டு நிக்கிறீங்க? நான் கல்லை காட்டினேன், நீங்க நல்லா காட்டுறாரா? நல்லா தெரியுதாமா? நான் கல்லை காட்டினா அவர் பல்ல காட்டுறாரு. அது யார்கிட்ட காட்டுறாரு? அவருக்கு பேரு இனிமே 29 பைசா, மிஸ்டர் 29 பைசா. உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன், இனிமே திரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவருக்கு புரியாது. தமிழ்நாட்டு மக்கள் இனிமே அவரை மிஸ்டர் 29 பைசான்னு கூப்பிட்டா மட்டும்தான் அவருக்கு உரைக்கும். கேட்கலையம்மா? செல்ஃபியா? என்ன பேசிட்டு இருக்கிறேன்? சரி, நான் போகும்போது கண்டிப்பா பேசி முடிச்சுட்டு போகும்போது எடுக்கிறேன்.